இந்தம்மா ஜூலி, ஏதோ பேசுறீங்க, பேசுறத கொஞ்சம் தெளிவா பேசினா பரவாயில்ல, மொட்டை மொட்டையா பேசினா அப்படி. ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு போட்டாங்களாம். புல்லுக்கட்டு போட்டதுனால ஜல்லிக்கட்டு நடக்காம போயிடுமா? என்னம்மா பேசுற? 50 50ஆவே இருக்கட்டும்னா 500 ஆக வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நினைச்சு பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா பேசலாம்ல. தேவையாது உனக்கு? ஏன் ஜஸ்டின் ஃபைல்ஸ் வந்துச்சுல, அதை பத்தி பேச வேண்டியதானே? இப்ப 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்களா, அதை பத்தி பேச வேண்டியதானே? ட்ரெயின்ல போகும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டாங்களா, அதை பத்தி பேச வேண்டியலாம். அப்பெல்லாம் மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்ப எதுக்கு இப்படி வாழ்னு பேசிட்டு இருக்க? அதுவும் இப்ப மைனர் பசங்களாம் மிரட்டுறாங்களாம். சரிங்களா? உன்னை யாரும் மிரட்டல. நீ மிரட்டுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவரு நான் இங்கதான் இருப்பேன் என் ஆபீஸ்ல, என்னைய மட்டும் மிரட்டுங்க, என் குடும்பத்துல சார்ந்தவங்கள மிரட்டாதீங்க அப்படிங்கிறீங்களா? நீ தைரியமா இருந்தா வெளியில வா, வந்து பேசு, மைக்க பிடிச்சிட்டு. நான் தான் பேசினேன், என் பேர் தான் ஜூலி அப்படின்னு சொல்லு. அவரு இருக்கிற இடத்துக்கு நீ போறேன்னு சொல்றல, தனியா வா. உன்னெல்லாம் மிரட்டலாம் வேணாமா? சரியா? மிரட்டுற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. சரியா? உன் வேலை இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, ஹனிமூன் போ, ஜாலியா என்ஜாய் பண்ண லைஃப. சரியா? இவ்வளவு நாள் எப்படி லவ் பேர்ட்ஸை பத்தி, அதுக்கப்புறம் பத்தி கப்பலை பத்தி, தண்ணியை பத்தி, அருவியை பத்தி, செடி மரம் கொடி இப்படிதானே போட்ட, அப்படியே போட்டுட்டு மூடிட்டு இரு. சரியா? ஒண்ணு பேசியிருந்தா நீ இதுக்கு முன்னாடி நடந்ததை பேசியிருக்கணும். சரியா? இப்போ ஒரு ஹிந்திக்காரங்க ஒரு ஃபேமிலியே கொண்டாங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க, அவங்கள பத்தி பேசினியாடி? வாயில எனக்கே அசிங்கமா வந்துடும். நான் விஜய் அண்ணாக்காக பேசுறேன், இல்ல ஸ்டாலின் ஐயாக்காக பேசுறேன், அதெல்லாம் இல்ல. சரிங்களா? நான் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஓட்டு போட்டது உதயசூரியனுக்கு தான். சரியா? இப்ப விஜய் அண்ணா வந்திருக்காங்க, யார் வேணா நல்லதை செய்யட்டும். சரிங்களா? நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் நான் சொல்லல. இங்க 2000 ரூபாய் தராங்க, இங்க 5000 ரூபாய் தராங்க, இன்னொரு கட்சியில 10,000 ரூபாய் தராங்க, இன்னொரு கட்சியில வீடு தராங்க, இன்னொரு கட்சியில பைக்கு தராங்க. சரிங்களா? ஒருத்தர் என்ன சொல்றாரு, வீடு தரேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே கொடுக்கலாம். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது தரேன் அதை தரேன்னு சொன்னவங்க ஒண்ணு கொடுங்க, எங்களுக்கு இத்தனை தரேன்னு சொன்னீங்களே, எதுவுமே வேணாம். பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு. சரிங்களா? அது ஒண்ணு கொடுங்க. பெண் குழந்தைங்க மேல கைய வைக்கிறான்ல, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? எங்களுக்கு கார் வேணாம், பைக்கு வேணாம், மாசம் போற 1000 ரூபாய் வேணாம், நீங்க வருஷத்துக்கு தர 3000 ரூபாய் எங்களுக்கு வேணாம். சரிங்களா? எங்களுக்கு போனஸ் வேண்டாம், எதுவுமே எங்களுக்கு வேணாம். எங்க ஒட்டுமொத்த பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கத்தால கொடுக்க முடியுமா? எங்க மக்கள் வாங்கிப்பாங்க, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா நாங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுவோம் அப்படிதான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனா எங்களுக்கு இதெல்லாம் வேணாங்க, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, வயசானவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க பண தேவைகள் அதிகமாயிடுச்சு. எங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு ஐயா, நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம். சரிங்களா? நாங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு எங்க கடனை அடைக்கிறோம், எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க. உங்களுக்கு பெரிய கோடி நன்றி. பெண்களுக்காக நான் சொல்றேன் இது. சரிங்களா?